வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். நான் மீண்டும் எழுவேன் அப்படிங்கிறதுல பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, மீண்டும் எழுந்து வருவீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மீண்டும் எழுந்து வா குரூப் 1 அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க, என்ன அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் உண்மையிலேயே நேர்மையாக முயற்சிகள் போட்டிருக்கீங்க. ஒரு வேலைக்கோ, தொழிலுக்கோ, படிப்புக்கோ, ஏதேனும் எனக்கு சம்பள உயர்வு வேணும், அங்கீகாரம் வேணும், என்ன இருந்தாலும் சரிங்க. அது ஒரு உறவாக கூட இருக்கலாம். இதுக்கு நிறைய முயற்சிகள் போட்டேன், ஆனால் ஒன்றும் பெருசாக பதில் இது வரைக்கும் வரல. தடங்கள் பட்டு இருக்குது. அதாவது எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு பயம் இருக்குது. அது என்னன்னு தெரிலங்க. இதிலிருந்து ஒரு விடுவு காலம் எப்போங்க பிறக்கும் அப்படிங்கும் பொழுது, குறிப்பிட்டவர்களுக்கு இந்த 8வது மாத தொடக்கத்திலிருந்து நீங்கள் சில மாற்றங்களை பார்ப்பீங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, அது நேர்மறையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதனால அது எல்லாமே சிறப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றங்களை இந்த 8வது மாதம் தொடக்கத்திலிருந்து ஒரு சில பேர் பார்ப்பீங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. எனக்கு ஏங்க நடக்க மாட்டேங்குது, எதனால தடைப்பட்டு இருக்குது, என்ன அந்த தடை அப்படிங்கிற கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க தனிப்பட்ட வாசிப்பெடுத்து பார்க்கறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்க கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறத நான் சொல்லவே இல்லைங்க. நீங்க கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். எதனால தடைப்பட்டு இருக்கு, எதற்கு எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு நீங்க பார்க்கலாம். குரூப் 1. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன? பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களே வந்திருக்கிறாங்க. ஒரு முதல் செய்தி, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? குரூப் 1 பார்க்கலாங்க. முதல் செய்தி அவர்களே வந்தாங்க இல்லையா? பார்க்கலாம் என்ன அந்த செய்தி. 5 of Swords அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. ஏதேனும் ஒரு விஷயத்தில் சண்டை போட்டு நீங்கள் தோத்து போயிட்டீங்களா? இல்லை நிறைய முயற்சிகள் போட்டு அந்த இடத்துல எனக்கு தான் கிடைக்க வேண்டியது, அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்க வேண்டியது, ஆனால் என்கிட்ட ஏமாற்றி ஒரு நாடகம் ஒன்று நடத்தி என்னை தோக்கடிச்சிட்டாங்க, நான் தோத்து போயிட்டேன். அல்லது நீங்கள் யாருக்கோ ஏதோ ஒன்று செய்ய போய், கெட்டது ஏதோ ஒன்று செய்ய போய் அது உங்களுக்கே பேக் ஃபயர் அடிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி. பேக் ஃபயர்னா அதில் நீங்கள் தான் தோத்து போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. பெருசாக யாரும் ஒன்று உங்களை கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. 9 of Wands. ஆனால் நீங்கள் ரொம்ப விடாமுயற்சியோடு இருக்கிறீங்க. நிறைய அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை விட அடி மேலே அடி வாங்குறத விட பரவாயில்ல, நான் தோற்று போனால் என்ன, இந்த இடத்துல நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா 5 of Swordsக்கு பிறகு 9 of Wands. அப்போ நீங்கள் இன்னும் அதை விடலை, நிரூபித்து நான் காட்ட போகிறேன், நான் பரவாயில்லைங்க. எவ்வளவு என்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ பரவாயில்ல, தோக்கடிச்சிட்டு போட்டோம். நானும் என்னுடைய நேரம்லாம் இப்போதைக்கு அந்த அளவுக்கு எனக்கு கைகூடி இல்லை. அதனால் நான் கொஞ்சம் கீழே விழுந்து தான் எழுந்திருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் நான் விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு இருக்கேன், அதை நான் கைவிடலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் மீண்டும் எழுந்து வருவீர்கள் அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்கிறாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன? த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தாங்க, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மறுபடியும் ராஜாவாக வருவீங்க. இழந்த இடத்துலையே மறுபடியும் நிரூபித்து காட்டுறீங்க. என்னென்ன குறைபாடுகள் இருந்ததோ அந்த குறைபாடுகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. குடும்பத்தில் கூட ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட பௌதீக ரீதியாக அந்த பௌதீக விஷயத்தையும் பூர்த்தி பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு ஏதேனும் வாகனங்கள் வாங்க போறீங்க அல்லது இருக்கிற வாகனத்தையும் புதுப்பிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கொடுத்துருக்குறாங்க.
இன்னும் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருசாக நான் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு சம்பள உயர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய போட்டி பொறாமைகள் என்னோட போட்டி போடுறாங்க, என்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு நேரம் வருகிறது, சம்பள உயர்வு அங்கீகாரங்கள் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கடைசியாக த வேர்ல்ட், வாவ், த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே தாங்க. முதல் வாழ்க்கை நம்ம சொல்லிட்டு இருந்தோம், முதல் மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் நீங்கள் உண்மையாக, நேர்மையாக, நேர்மறையாக நிறைய முயற்சிகள் போட்டு பெருசாக அங்கீகாரங்கள், பாராட்டுகள், பதில்கள் கிடைக்கலன்னா இந்த அடுத்த பகுதி என்ன சொல்கிறது, இந்த 8வது மாதம் தொடக்கத்தில் இருந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பதில்கள் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். விடுவு காலம் பிறக்குது, அதே தாங்க த வேர்ல்ட். வெற்றிகள் நிச்சயம், முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடுது அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு வெளியூர் போகிறது, பயணங்கள் இருக்குது, நான் வெளியூருக்கு போகிறேன், விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், முயற்சிகள் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நான் இன்னும் கைவிடலை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்பொழுது கை கூட இருக்கு, அது வெற்றியை தருகிறது. ஸோ முதல் பாதி வாழ்க்கை கண்டிப்பாக சிரமத்தை கொடுத்துருக்கு, தோக்கடித்திருப்பார்கள், நானும் தோத்து போயிட்டேங்க, ஆனால் விடலைங்க, நம்பிக்கையோடு மறுபடியும் எழுந்து வாழ்ந்தா அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க இல்லையா. இங்கேயும் அதே தான், எழுந்து வரீங்க, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், த வேர்ல்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பயணங்கள் இருக்குது, வேறு ஊருக்கு போகிறீங்க, விசாவுக்கு ஏதேனும் முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு செய்தியும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே ஒருவேளை நீங்கள் தோத்து போயிருக்கலாம், ஆனால் இந்த வேலை வாய்ப்பு பயணங்கள் வழியாக நடக்குது, அல்லது வேறு ஒரு ஊரில் போய் நீங்கள் ராஜா ராணியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் குடும்பத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய, நிறைவை கொடுக்கக்கூடிய நேரமே உங்களுக்கு கொடுக்கப்படுது. குரூப் 1 சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. கடைசியாக பிரபஞ்சம் அவர்களுடைய அறிவுரை என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அறிவுரைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, ஆலோசனைகள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. என்ன, அந்த டெம்பரன்ஸ். அதே தான், இந்த முறை எதுவாக இருந்தாலும் சமாளிப்பீர்கள், எதையுமே இருந்தாலும் சமப்படுத்திப்பீங்க. யூ வில் நோ ஹவு டு பேலன்ஸ். பேலன்ஸ் பண்ணுவீங்க. எதுலேயுமே அவசரப்பட்டு சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு இல்லையா. அதனால இந்த முறை ரொம்ப பொறுமையாக போகிறது நல்லது. அதோடு அதே தான் பேலன்ஸ், சமப்படுத்திக்கிறது. இந்த டெம்பரன்ஸ் அப்படின்னாலே இந்த டிவைன் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கடைசியாக குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், ஆரக்கல் செய்திகள் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களே வந்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கிரியேட்டிவ் இன்ஜினியரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிவ் அதே தாங்க, இந்த முறை புகைமூட்டமாக இருந்த உங்களுடைய புத்தியோ அல்லது உங்களை சுற்றி இருந்த அந்த ஆற்றலோ இப்பொழுது இன்னும் கரெக்டாக இந்த 8 கால் பூச்சி நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, அவர்கள் எவ்வளவு திட்டத்தோடு அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் அடுத்த பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அது நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய மனசு கூட ஒரு மாதிரி புகைமூட்டமாக இருந்திருக்கும், எப்படி இதை செயல்படுத்த போகிறோம், இன்னும் அடுத்த மாதத்தை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய புகைமூட்டமாக இருந்த மனசு கூட விலகி ஒரு விடுவு காலம் பிறக்கும். நல்ல நல்ல திட்டங்கள், நல்ல கிரியேட்டிவாக உங்களுடைய புத்தியும் மனசும் செயல்படும் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 மீண்டும் எழுந்து வாருங்கள். குரூப் 1 மனம் தளர்ந்து போகாதீங்க, வெற்றி நிச்சயம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், மீண்டும் எழுந்து வருவீர்கள், வரீங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. குரூப் 2 பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன, அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு இந்த 8வது மாதம் ஆரம்பத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு நல்ல பதில்கள், ஏதேனும் தடங்கள் பட்டிருந்தது, ஒன்றும் பெருசாக பதில்கள் கிடைக்கல, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது இனிமேல் நீங்கள் அந்த மாற்றத்தை குறிப்பிட்டவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது என்னுடைய பணிவான வேண்டுகோள், தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து நீங்கள் பாருங்கள், எது எனக்கு தடையாக இருக்குது, ஏன் எனக்கு இது தடையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறத நாங்கள் சொல்லலை. கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அவர்கள்கிட்ட கூட எடுத்து பார்க்கலாம். குரூப் 2 சரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன,
நீங்கள் மீண்டும் எழுந்து வரீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான செய்தி குரூப் 2க்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 பார்க்கலாங்க என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. முதல் செய்தி உங்களுக்கு த 5 of Wands. 5 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதேனும் உங்களுக்கு மனதளவில் ஏதேனும் ஒரு சின்ன போராட்டங்கள் இருந்திருக்கலாம். அது ஒரு முடிவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கோம், ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கோம். அதே தான், ஏதேனும் ஒரு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், உங்களுக்குள்ளேயே ஏதேனும் ஒரு மன போராட்டம், அதன் மூலியமாக நீங்களே இது வேண்டாம்ப்பா, எனக்கு இது என்னால் தாங்க முடியல, இது எனக்கானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறீங்க. அது வேண்டான்னு நீங்கள் வெட்டி விட்டும் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. சரி, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? அப்போ நம்ம சொன்னது போல் ஒரு சில பேருக்கு இங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை, எல்லாமே தடைபட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தடைகள் விட்டு ஒரு விடுவு காலம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறது குரூப் 2க்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன. 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி, த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் த 4 ஆஃப் பென்டிகல், மன்னிக்கணும், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ். உண்மையில சொல்கிறேன், இழந்ததை அனைத்தையும் மறுபடியும் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. மன போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை சந்தேகப்பட்டிருப்பாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை எதிலையுமே சேர்த்து எப்படி சொல்றது, நீயும் கலந்துக்க அப்படின்னு உங்களை உங்களுக்கு அந்த ஒரு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே அதுலேருந்து ஒதுங்கி போயிட்டீங்க. சில பேருக்கு பிரிவினை ஏற்பட்டிருக்கு, நானே இதுலேருந்து விலகி போகிறேன். ஆனால் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் நீங்கள் எழுந்து வரீங்க. உங்களை விட்டு விலகி போன சில விஷயங்கள் இப்பொழுது கைகூடி வருது. 4 of Wands அப்படிங்கிறது கம்மிங் பேக் டுகெதர். அது உறவாக இருக்கலாம், அல்லது எனக்கு வாய்ப்புகளுக்கெல்லாம் நான் தேடி தேடி போய் அப்ளை பண்ணியிருந்தேன், அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், இப்பொழுது கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கிது. சம்பள உயர்வு, உங்களுக்கு திருப்தி தரும்படி சம்பளம் கிடைக்கிது. குறிப்பிட்டவர்கள் இடம் மாற்றம், வீடு மாற்றம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத 2 செய்திகளும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் வீட்டில் நீங்கள் எதுவுமே கொடுக்காம திருப்தி அடையாமல் இருந்திருப்பாங்க. இனிமேலும் உங்களுடைய இந்த மாற்றத்தின் மூலமாக வீட்டில் உள்ளவர்களுக்கு திருப்தி அடையும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அற்புதமான ஒரு செய்திங்க இது. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கடல் தாண்டி கூட இங்கே அமைய இருக்குது அப்படிங்கிறத 4 of Wands சொல்கிறாங்க. நல்ல ஒரு செய்தி. கடைசியாக ஒரு அறிவுரை பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதப்பா. என்னங்க, ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஏஸ் ஆஃப் ஏதேனும் ஒரு அழகான புதிய தொடக்கம். இது மனசுக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குது, திருப்தியை தருது. 5 of Wandsக்கும் 10 of Swords ஒரு முறிவு, பிரிவினை. ஆனால் அந்த பிரிவுக்கு பிறகு ஒரு தொடக்கம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தொடக்கம் இருக்குது. அதாங்க நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி சேராதது, உங்களை சேர்த்துக்காதவங்க இப்பொழுது சேர்த்துப்பாங்க. முன்னாடி தடங்கள் பட்டது, புகை மூட்டமாக இருந்தது, விடுவு காலம் பிறக்காத விடுவு காலம் பிறக்குது. முன்னாடி எனக்கு பதில்களே வரமாட்டேங்குது, வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன், ஒன்றும் பெருசாக பதில்கள் கிடைக்கலையேங்க அப்படின்னா கண்டிப்பாக பதில்கள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மனதளவில் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து குணமடைந்து நீங்களே ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் எழுந்து வரீங்க, மீண்டும் எழுந்து வருவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பும் கூட. பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் 2. கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் அறிவுரை குரூப் 2க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் அறிவுரை என்ன, அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் வேறு ஏதேனும் செய்தி சொல்ல விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆஹா, என்னங்க, சூரியனே வந்திருக்கு. இருட்டுக்கு பிறகு சூரியன். 10 of Swords அப்படிங்கிறது முறிவு. அது மனசை ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க, துரோகம் அடைஞ்சிருப்பீங்க, ரொம்ப சோர்வாக இருந்திருப்பீங்க, யாருக்கிட்டையுமே பெருசாக உங்களுக்கு பேச தோணி இருக்காது, பகிர்ந்துருக்க எப்படி சொல்கிறது, எதையுமே எனக்கு பகிர்ந்துக்க தோணலைங்க, யாருக்கிட்டையுமே பேச தோணலை, ரொம்ப ஒரு இருட்டு அறையில் நான் தனியாக இருந்தது தான். இப்பொழுது வெளிச்சமே உங்களை நோக்கி வருது, சூரியனே உங்களை நோக்கி வருகிறது. நேர்மறையாகத்தான் இப்பொழுது உங்களை சுற்றி ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கங்க. 2 of Cups. என்ன குரூப் 2 இவ்வளோ சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் எழுந்து வாருங்கள் குரூப் 2.
மனமுடைந்து போகாதீர்கள். பாசிட்டிவாக மட்டும் நினைங்க. நேர்மறை மட்டும் உங்களுடைய மனசுலையும் புத்திலையும் இருக்கட்டும். எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும், நான் முயற்சிகள் போட்டிருக்கேன், நான் நேர்மறையாக இருந்திருக்கேன், நான் நேர்மையாக இருந்திருக்கேன், எனக்கானது எதுவோ, என்னை மதிக்காதவர்கள் மதிப்பார்கள், எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, நிறைவை கொடுக்குது. சூரியனே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. குரூப் 2 வாழ்த்துக்கள். குரூப் 2 கடைசியாக ஒரு ஆரக்கல் செய்திகள் மூலமாக பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன? ஆரக்கல் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? குரூப் 2 பார்க்கலாம் என்ன அந்த செய்தி. உங்களுக்கு ஹீலிங், அடேங்கப்பா, ஹீலிங், குணமடைகிறீங்க. அதே தாங்க, பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீலிங் நடக்குது. மனதளவில் ரொம்ப அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமேங்க, மனதளவில் இருட்டு, சோர்வு, யார்கிட்டயோ பேச தோணலை, ஒதுங்கி இருந்தேன், எதை தொட்டாலும் என்னதான் சந்தேகப்படுறாங்க, எனக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம், புகை மூட்டம், ஒரு விடுவு காலம் பிறக்காதா? விடுவு காலம் பிறக்குது. குணமடைந்து வருவீர்கள். அனைத்தும் கைகூடி வருகிறது. மீண்டும் எழுந்து வாருங்கள். குரூப் 2 முயற்சிகள் தொடரட்டும். வெற்றி நிச்சயம். குரூப் 2 வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.